Hello viewers, இனி நாம பார்க்க போறது One Piece episode 244. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஐஸ்பர்க்கு பயங்கரமா ட்விஸ்ட் வச்சானுங்கல்ல. அதாவது இவன் கூட விசுவாசமா ஷிப்ரைட்டா இருந்த ஆட்களே CP9 சேர்ந்தவனுங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? பார்ல சரக்கூத்தி குடுக்கறவன்லாம் பயில்வானா வருவான்னு எவன் கண்டான்? ஏன் கூட இருக்க அந்த கேலிஃபா புள்ளையே இப்படி ஏமாத்துவான் அவன் எதிர்பார்க்கவே இல்ல. மொத்தத்துல இவங்க எல்லாருமே இப்ப கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பாக்குறவங்க. அவங்க தான் இந்த வேலையை பண்ணவும் சொல்லியிருக்கானுங்க. எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து அந்த புளுட்டோனோட ப்ளூ பிரிண்ட வாங்கியே ஆகணும். நல்ல வேலை இவன் எல்லா விஷயத்தையும் அந்த பவுலி பாய் கிட்ட சொன்னான். அப்படியே கட் பண்ணி அந்த அண்டர்வேர்மேன் பிராங்கியை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவான்? நேரா நம்ம கோயிங் மேரி கப்பலை தேடி போயிருவான். ஏன்னா அங்கதான் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டானுங்களே. சோ அவனை வச்சே மத்தவங்க எல்லாத்தையும் வர வச்சிடலான்னு ஒரு ஐடியா. பார்த்தா கப்பல்ல உசோப்பு வேலை பார்த்துட்டு இருக்கான். டொப்பு டொப்புன்னு சத்தம் மட்டும் கேட்கும். பயலுக்கு நல்லாவே தெரியுது காத்தும் அலையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மோசமாயிரும். அதனால சட்டு புட்டுன்னு வேலையை முடியணும்னு வேகமா வேலையை பார்ப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் கப்பலை எப்படியாச்சும் காப்பாத்திரணும். கோயிங் மேரி மேல எவ்வளவு உயிர். பட் இதெல்லாம் அந்த லூசு பைய பிராங்கிக்கு எங்க தெரிய போகுது? அவன் உசோப் கிட்ட இருந்து பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டு கதற விட்டான்ல. அந்த விஷயத்தை தான் யோசிச்சு பார்ப்பான். பையன் எப்படியாச்சும் அவன் கப்பலை சரி பண்ணுன்னு தான் அந்த காசை கேட்டுட்டு இருந்தான். அவன் எவ்வளவு போராடி அந்த காசை தரவே இல்லையே. வெறிகுண்டு டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தான். உயிர் போற அளவுக்கு அடிச்சிட்டானுங்க. அப்ப கூட அசராம போராடி பார்த்துட்டான். ஒண்ணு வேலைக்கு ஆகல. இப்போ நம்மால அந்த 200 மில்லியன் பெரியசையுமே அவன் கப்பலை ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறேன்னு சொன்னான். இப்ப அவன் கிட்ட காசு இல்ல. பட் இருந்தாலும் வேலை பாக்குறான். இன்னைக்கு நைட்டு அக்வாலாகுனா வருதுன்னு அவனுக்கு தெரியாது போல. ஏன்னா அவன் பாட்டு கப்பலை ரெடி பண்ணிட்டு இருக்கான்ல. என்னதான் அவன் கப்பலை ரெடி பண்ணாலும் அவ்வளவு பெரிய அலை வந்துச்சுன்னா இந்த கப்பல் சுக்கல் சுக்கலா போயிடும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு களத்துல இறங்கிடுவான். இங்க உசோப்பு சரி ரைட்டு இங்க வேலை முடிஞ்சு இனி கப்பலோட லம்பரை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுன்னா ஓரளவுக்கு சரியாயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் தேவையே இல்லடா தங்க குட்டின்னு பின்னாடி இருந்து சத்தம் கேட்டோடனே ஷாக் ஆயிருவான். யாரா அந்த மலமாடுன்னு? வேற யாரு? பிராங்கி தான். யாரா நீ? ஜான்டெக்ஸ் சட்டி விளம்பரத்துல வரவனான்னு கேப்பான். அவன் என்ன மறந்துட்டியாடா கடப்பாக்கல் மூக்காம்பான். அவன் வாய்ஸ கேட்டவன தான் உசோப்புக்கே தெரியுது அது 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 அவன் அந்த வில்ல பையனாச்சேன்னு. ஐயோ இங்கே வந்துட்டானா? என் பக்கத்துல வராத சுத்தில வச்சு ஒரே போடா போட்டு வேண்டி மிரட்டுவானா? எவ்வளவு கூலா ஜாலியா வேலை பார்த்துட்டு இருந்த. எதுக்கு தேவையில்லாம பதற? நீங்க என்னதான் நின்னு சண்டை போட்டாலும் ஒண்ணு வேலைக்காக போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பெரிய சுனாமி வந்து மொத்த இடமுமே முங்க போகுது. உனக்கு ஓகேனா இந்த ஷிப்போட ஒன்னையே சேர்த்து ஹாஸ்டேஜா வேணா தூக்கிட்டு போயிடுறோம். ஓகேவான்னு கேட்டவனே என்னடா சொல்ற? எனக்கு ஒரு அளவும் புரியலாமா? இப்போ ஸ்டார் ஹெட் லூஃபி ஊருக்குள்ள மறைஞ்சிட்டான் ஒளிஞ்சிட்டான். அவனை வெளியே வர வைக்கணும்னா உன்னை கிட்னாப் பண்ணி உன்னை அடிக்க போற அடியில அவனுக்கு அங்க வலிக்கணும்டாமா. அட அரடவுசர் ஆந்த முள்ளமன்றி மூதேவி என்னை அடிச்சுனா எனக்கு தாண்டா வலிக்கும். அவனுக்கு எப்படா வலிக்கும்னு இங்க புலம்பிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஜோரோவை காட்டுறாங்க. கத்திய திருப்பி வச்சுக்கிட்டு சண்டைக்கு போனால நம்ம தலைவர் களத்துல இறங்கி இது வரைக்கும் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிருக்கா? இல்ல அவன் அங்க இருக்க எல்லாத்தையுமே அசால்ட்டா பொளந்து கட்டிடுவான். பேக் ஸ்வாட யூஸ் பண்ணதுனால எல்லாத்துக்குமே அடி மட்டும் தான் நல்லா நங்குன்னு விழுந்திருக்குமே தவிர யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்ல. நமி தொண்டையிலேயே ஏத்துவா. அட எரும மாட்டு பையல அதுக்காண்டி எல்லாத்தையுமாடா இப்படி போட்டு அடிப்பேன்னு நம்ம பையன் ஸ்ட்ராங்கு அப்படித்தானே பண்ணுவான். சரி இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது வாங்க உள்ள போலான்னு சொல்லி அடிச்சு புரண்டு எல்லாம் உள்ள ஓடுவாங்க. போற வழியில ஒரே சண்டை. இந்த பக்கமா போகணும் அந்த பக்கமா போகணும் அந்த பக்கமா போகணும் இந்த பக்கமா போகணும்னு. ஜோரோக்கு வேற ரூட் தெரியாதா? அவங்கள ஃபாலோ பண்ணியாச்சு போகணும். அவங்க டக்கு டக்குன்னு திரும்பி போயிடுறாங்கன்னு இங்க நம்ம பையன் அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டு ஒரு சைடு போவான். அப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் ரைட்டான ரூட்ல போவாங்க. எப்படி அவங்க மெயின் ரூமை கண்டுபிடிக்க படாத பாடுபட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம லூஃபியும் அந்த பவுலி பையில மாட்டிட்டாங்கல்ல. நம்ம பையன் தான் ரப்பர் ஆச்சே. அழுத்து அப்படியே நசுக்கி பிதிக்கி இழுத்து ஒரு வழியா வெளியே எடுத்துருவான். அவன் எடுத்து பார்த்துட்டு பவுலி அப்படியே மிரண்டுருவான். இவன் என்ன மனுஷன் தானா இல்ல மான்ஸ்டருக்கு மாமா பையனான்னு? இல்ல வேற பில்டப் வந்துட்டோம் இல்ல என்ன ரப்பர்னு. இப்ப என்ன அதுக்கு மவுண்ட் ரோட்ல கல்வெட்டு செதுக்கிடலாமா? சட்டு புட்டுன்னு அடுத்த வேலையை பாடுறான உடனே செஞ்சிட்டா போச்சுன்னு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கையா வெளியே எடுப்பான். கையும் ஒரு வழியா வெளியே வந்துருச்சு. அடுத்தது மொத்த பாடியும் வெளியே இழுக்கணும்ல. அப்படியே முக்குன்னு முக்கி அந்த மேடிக்கு வெளியே இழுப்பான். இழுத்த போர்ஸுக்கு அடிச்சு புரண்டு போய் விழுவானா? அட சண்டாலப்பா இல்லன்னு பவுலி முழிப்பான். அவன் நான் ரப்பர் மேன்ல எப்படி வெளியே வந்த பாத்தியா? நேக்கு இதெல்லாம் சப்ப மேட்டருமா. உன் குப்பை மேட்டரெல்லாம் இப்ப தேவையில்லை. சட்டு புட்டு நீ என்னைய வந்து காப்பாத்துறான உடனே ரைட் நம்ம பையில ஹெல்ப் பண்ண போவான். என்ன கொஞ்சம் பார்த்து எடு பாடி ஃபுல்லா புல்லட் பஞ்ச் இருக்குமா. அப்படியே கட் பண்ணி இங்க ஐஸ்பர்கோட ரூம்ல காட்டுறாங்க. அங்கதான் பெரிய ட்விஸ்டா வச்சானுங்களே. அவனையே கவலைப்படாதாக்கண்டா. என்னதான் நாங்க ஷிப்ரைட்டா வந்தாலும் உன் வேலையில நாங்க எதுவும் மிச்சம் வைக்கல. என்ன இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க உன் கூட எல்லாம் இருந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. எங்களோட பெஸ்ட காமிச்சு எப்படியாச்சும் எங்க கோலை அச்சீவ் பண்ண விட மாட்டோம். சோ தேவையில்லாம எதையும் ட்ரை பண்ணாதேம்பா. இப்ப என்ன மேட்டர்னா ஐஸ்பர்க்கு இந்த சைபர் போல பத்தி நல்லாவே தெரியும். அவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. என்ன இந்த சைபர் போல் உலகத்தை சுத்தி 8 டீம் இருக்காங்க. அத CP1 CP2 CP3ன்னு CP8 வரைக்கும் சொல்லுவாங்க. கவர்மெண்டோட வேலையே இந்த மாதிரி ஏதாச்சும் சீக்கிரட்டான விஷயம் எல்லாம் எங்கேயாச்சும் புதஞ்சு கிடக்கும்ல. அத இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை வச்சு அவங்க ஈஸியா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது
ஐஸ்பர்க். இந்த ஈர வெங்காயம் எல்லாமே எனக்கு தெரியும்டாமா. ஆனா இப்ப என்ன ஒரு குழப்பம்னா மொத்தமே CP8 வரைக்கும் தான் இருக்குது. ஆனா இந்த லூசு பையல கூட்டம் CP9 ஆமா. இவங்கள நான் எக்ஸிஸ்டன்ட் யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லன்னு சொல்ற இருக்கிற ஒரு யூனிட். இவங்க எப்பவுமே யாரு என்னன்னு சொல்லி வெளியில காட்டவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமா சீக்கிரட்டா சொசைட்டில வேலை பார்ப்பாங்க. தேவை வரும்போது தான் இறங்கி வேலையை முடிப்பாங்க. எவனாச்சும் கவர்மெண்டோட ஒத்து போகாம அவங்களுக்கு ஒழுங்கா கோஆபரேட் பண்ணாம எகைன்ஸ்டா வேலையை பார்த்தாங்கன்னா அவங்கள கொல்ல சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் இருக்காமா. ஐஸ்பர்க் அப்படித்தானே கவர்மெண்ட் ஆளு எல்லாத்தையுமே ஓட விட்டான். அதனாலதான் அவனுக்கு இந்த நிலைமை. அவனுக்கு செம காண்டாகும். பின்ன இவன மாதிரி ஆளுங்க எல்லாத்தையுமே கொன்னா மட்டும் நீதி நேர்மைன்னு எல்லாமே நிலைச்சிரமான்னு கேட்பான். ஆக்சுவலா கவர்மெண்ட் இந்த விஷயத்துல கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிருக்காங்களாமா. அதாவது அந்த வெப்பனை யூஸ் பண்ணி கிரேட் பைரட்ஸ் எராவான இந்த காலகட்டத்தில் இருக்க பைரட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா காலி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீதி நேர்மைன்னு எல்லாமே பொங்கி எழுமே. அதைத்தான் அவங்க பண்ண போறாங்களாமா. ஆனா ஐஸ்பர்க் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இப்போ கவர்மெண்ட் புளூட்டோன் கிடைச்சதுன்னா பைரட்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டு இந்த உலகத்துக்கு பெரிய ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பாங்கல்ல. அப்படி பண்ணாம விட்டா பைரட்ஸால எக்கச்சக்க பேர் செத்து போவாங்க. அதுதான் உனக்கு வேணுமான்னு கேட்டா ஏன்டா முட்டாத்தனமா பேசுறீங்கன்னு வடவடையா திட்டுவான். என்னதான் அந்த வெப்பனை இவங்க திருப்பி கொண்டு வந்தாலும் அந்த பவரை யூஸ் பண்ணி நல்லது மட்டும் நடக்காது, கண்டிப்பா கெட்டதும் நடக்கும். ஏன்னா எல்லாருமே பவருக்காண்டி ஏங்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் அழிவு தான் வருமே தவிர எவனும் சந்தோஷமா இருக்க முடியாதும்பா. இப்படி அவன் பேசுறத வச்சே தெரிஞ்சு போச்சு அவன் கவர்மெண்ட்டை சுத்தமா நம்பலன்னு. ஐஸ்பர்க்கு அது கவர்மெண்டா நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாம் முக்கியம் இல்ல. என்ன இருந்தாலும் இவங்க எல்லாருமே மனுஷங்க தான். மனுஷனோட நேச்சரே அதுதான்டா. பவர் வேணும்னா எதை வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லுவானா. உடனே அந்த லுச்சி பைய ஓங்கி அவன் மூஞ்சிலேயே ஒரு மிதி அப்படியே தெடிச்சு போய் விழுவான். என்ன எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி பாஸ் மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருப்பேன். ஒய்யால ஒழுங்கா உண்மையை சொல்லு இல்லன்னா எகிரிரும் பல்லுமா. அவன் அங்க முக்கிட்டு இருப்பானா. உடனே கக்கு போய் அவன் கையை பிடிச்சு பார்ப்பான். ஹார்ட் பீட் எல்லாம் ஒரு அளவுக்கு நார்மலா தான் இருக்குது. இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா இவங்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் உண்மை சொல்றானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக டார்ச்சர்லாம் பண்ண போறது இல்லையாமா. இவங்க கேட்கிற கேள்விக்கு அவன் கரெக்டா பதில் சொல்லணும். இன் கேஸ் மாத்தி சொன்னானா அவன் பிளட் ஃப்ளோ கண்டிப்பா அதிகமாகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவானுங்க. சோ உண்மையை சொல்ல ரெடியான்னு கேட்பான். ஆஹா கண்டுபிடிச்சிருவானுங்க போலன்னு லைட்டா பீதி ஆகும் போதே அவனுக்கு பல்ஸ் தடக்குன்னு பயங்கரமா அதிகமாகிறதோட ஊருக்குள்ள காட்டுறாங்க. அந்த செம்னி புள்ள ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாளா. அப்ப மூஞ்சல ஒரு பேப்பர் வந்து அடிக்கும். அவளோட கிராண்ட்மா கொக்குரோ பார்த்துட்டு பார்த்து விளையாடணும் இல்லைன்னா பல்லுகளெல்லாம் நொறுங்கிரும்பா. அட போ கிளவி, இதெல்லாம் வாலிப வயசு, குடிகாரி உனக்கு எங்க தெரிய போகுதுன்ட்டு ஜாலியா விளையாடுவா. எப்படியே எவ்வளவு நேரம் தான் சுத்திட்டே இருக்குது. திருப்பி நம்ம போலையான்னு கேட்டா காத்து நல்ல கலகலன்னு அடிச்சிட்டு இருக்குது. பலபலன்னு சிரிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போவோம். இதுதான் நன்னா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு குடிச்சுக்கிட்டே பாட்டி போகும். சிம்னி என்ன சொல்லுவா, கிளவி நீ ஓவரா குடிக்கிற, இப்படி குடிச்சேன்னா உன்னால நிதானமா இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும்பா. அது மட்டும் இல்ல குடிக்காம பல வருஷத்துக்கு கூட அவளால இருக்க முடியுமாமா. நம்ப முடியலையா கிளவின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அவளோட பெட்டும் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த பாட்டி சொல்லும், பல வருஷம் எல்லாம் இல்ல வெறும் 8 வருஷம் தான். அப்படி சொல்லிட்டும் கேப் விடாம குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஐஸ்பர்கோட நிலைமையை காட்டுறாங்க. அவனதான் படுக போட்டு பல்ஸை செக் பண்ணிட்டு இருக்காங்களே, உண்மையா சொல்றானா இல்ல பொய்யா சொல்றானான்னு கண்டுபிடிக்க. இப்ப அவனுக்கு என்ன பண்ண போறானுங்களான்னா இவங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்காமா. அதாவது ஆல்ரெடி ஐஸ்பர்க் யாரையுமே நம்பல, அதனாலேயே ஃபேக்கான சில பல விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு பாஸ் பண்ணியிருப்பான். அந்த ப்ளூ பிரிண்ட்டை தேடி வராங்கன்னா கண்டிப்பா அவங்க கவர்மெண்டோட ஆளா தான் இருப்பாங்கன்னு அவன் கெஸ் பண்ணி வச்சிருந்திருக்கான். அதனால தான் ஃபேக்கான விஷயம் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி விட்டுருக்கான். அப்படி பண்ணா எது உண்மைன்னு தெரியாம எல்லாம் குழம்பி போயிருவாங்கல்ல. எப்படி ஐடியா? இப்போ அந்த ஃபேக் தான் உண்மை நினைச்சு இவனை கொன்னுட்டாங்கன்னா அந்த நிஜமான ப்ளூ பிரிண்ட் இவனுக்கு அடுத்தது வேற யார்ட்டையும் போய் சேராது. ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் ஜெனரேஷனா தான் பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு ஐஸ்பர்க் ஒன்னு முட்டாள் இல்ல. இன்னைக்கு நைட்டு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆகும்னு அவனுக்கே தெரியும். பட் இருந்தாலுமே அவன் அந்த ப்ளூ பிரிண்ட்டை யாருகிட்டயுமே கொடுக்க ட்ரை பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஆல்ரெடி அந்த ப்ளூ பிரிண்ட்டை யாரையோ நம்பி கொடுத்துட்டான்னு அர்த்தம். இது எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப ஐஸ்பர்கோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே திருன்னு முழிப்பான். ஆனா இந்த மாதிரி நடந்திருக்க எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல. 5 வருஷமா இவன் கூடவே இருந்து இவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு மொத்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவன் பண்ண எந்த ஒரு விஷயமும் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வேற யார்ட்டையும் கொடுத்த மாதிரி இல்ல. இவன் யாருகிட்டயுமே அப்படி க்ளோஸா பழகின மாதிரியும் இல்ல. அப்படி ஒருவேளை அந்த ப்ளூ பிரிண்ட் அவன் குடுக்குறான்னா அவங்களுக்கு ஷிப் பில்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இத அவன் அப்படி சொல்லும் போது அவனோட ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும். அப்படின்னா இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு லுச்சி பைய கண்டுபிடிச்சிருவான். சரி இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்படியே கண்டினியூ பண்ணுவோன்னு அந்த ஃபேக்கான ப்ளூ பிரிண்ட் ஒன்ன பவுலி கிட்ட எடுக்க சொல்லியிருந்தால அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல சில ஆர்கிடெக்ட்ஸோட சைன் இருக்கும். டாம், ஐஸ்பர்க், கட்டிஃப்ளம் இவங்க எல்லாருமே டாம் ஒர்க்ஸ்ங்கிற கம்பெனிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எனிமீஸை ஈஸியா ஏமாத்திடலாமா? இந்த அளவுக்கெல்லாம் எனிமீஸ் க்ளோஸா வருவாங்கன்னு அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டானே. ஒரே நைட்ல இவ்வளவு க்ளோஸா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இது குப்பையா தான் இருக்கும்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். இப்ப இவனுக்கு என்ன ஒரு டவுட்னா இதுல கொடுத்திருக்க நேம்ல கடந்த 5 வருஷமா யாரெல்லாம் இந்த டவுன்ல வாழ்ந்திருக்கா அப்படின்னு ஒன்னொன்னா செக் பண்ணுவான். டாம்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு லெஜெண்டரி ஷிப்ரைட்ஸ் ஆன டாமுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷிப் பில்டிங் கம்பெனியே ஒரு மிஸ்டியான கம்பெனி. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. அந்த கம்பெனி இந்த ஐலாண்டை சேர்ந்ததான். அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அதுல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த கம்பெனி ரெஜிஸ்டரும் ஆகல. இதுல இந்த ஐஸ்பர்க் டாமோட ஸ்டூடெண்ட்னு கண்டுபிடிக்கவே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா கவர்மெண்டோட ரிப்போர்ட் படி டாமுக்கு 2 ஸ்டூடெண்ட் மட்டும் தான். அதுலயும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஒருத்தன் செத்து போயிட்டான். அதுவும் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்
இன்சிடென்ட்ல செத்ததே அந்த கட்டிஃப்ளம் பையன் தான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்டிஃப்ளம் நம்ம ஐஸ்பர்க பார்க்க வந்திருப்பான். அந்த டைம் கேலிஃபா நம்ம ஐஸ்பர்க் கூட தான் இருந்திருப்பான். அவனுக்கு என்ன செம ஷாக்கு, அவன் தான் செத்துட்டானே எப்படி உயிரோட வந்தான்னு. ஆக்சுவலா அந்த கேலிலா கம்பெனிக்கு தான் வந்திருப்பான். ஆனா ஐஸ்பர்க் என்ன பண்ணிட்டான், வேண்டாம் நான் அவனை பார்க்க விரும்பல, திருப்பி அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பானா. சார் ரைட்னு கேலிஃபாவும் அனுப்பி விட்டுருப்பா. அவளுக்கும் அந்த விஷயம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், டாம்ஸோட ஸ்டூடெண்ட் கட்டிஃப்ளம் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். அதுவும் இந்த டவுன்ல தான் இருக்கான்னு சொல்லும் போதே இங்க இவனுக்கு கண்ட மேனிக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பேரை வச்சு சேஸ் பண்ணி இவங்க கண்டுபிடிச்ச விளக்கண்ண வேற யாரும் இல்ல, அந்த பிராங்கி பைய தான். அவன் உண்மையான பேரு கட்டிஃப்ளம், ஆனா பேரை பிராங்கின்னு மாத்திட்டான். இங்க ஐஸ்பர்க்கு ஹார்ட் பீட் எல்லாம் வெடிச்சு வெளியவே வந்துரும் போல, அந்த அளவுக்கு துடிக்கும். ஆக்சுவலா அவங்கிட்ட தான் ஏன்ஷியன்ட் வெப்பனான புளூட்டோனோட ப்ளூ பிரிண்ட் நம்ம ஐஸ்பர்க் கொடுத்திருப்பான். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ஐஸ்பர்க் தான் அவங்கிட்ட இனிமேட்டு கட்டிஃப்ளம்ங்கிற பேரை யூஸ் பண்ணாதேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா எப்படியும் இவனை பிடிச்சாங்கன்னா அடுத்து அவனை தான் டார்கெட் பண்ணி வருவாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த ஐலாண்டை விட்டும் போயிரு, இங்க இருக்காதங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பானா. அதெல்லாம் ஒன்னொன்னா யோசிச்சு பார்ப்பான். இங்க ஐஸ்பர்க்கு ஆஹா கண்டுபிடிச்சிட்டானேன்னு உதரும். மொத்தத்துல அவனுக்கு இன்வெஸ்டிகேஷன் இவன் உண்மை சொல்லாமையே சக்சஸ். அந்த கக்கு பையலுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவனும் அவனும் கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க ஒரு திருட்டு பையன். அப்படி இருக்கும்போது அவனெல்லாம் இவன் கண்டுக்குவானான்னு ஒரு டவுட். கடைசியில 2 பேரும் கூட்டு கலவானியா தான் இருந்திருக்கானுங்க. என்ன இந்த ஐலாண்டை விட்டு அவனை போக சொல்லியிருப்பான், அந்த லூசு பையா போகாம இருந்திருப்பான். அதுக்கப்புறமும் அவனுக்கு பிராங்கிய விடல. அவனோட உண்மையான ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சா அவனு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டானுங்க. ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அவன் ஷிப் எல்லாமே டெமாலிஷ் பண்ற ஒரு ஒர்க்கர். அவன் ஆளும் சரியில்லையா, ஒரு மாதிரி கோக்குமாக்காதான சுத்திட்டு இருக்கான். அதனாலேயே இவங்க அவனை போக்கஸ் பண்ணல. அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அவனை வச்சு ஐஸ்பர்க் நல்லாவே காய் நகர்த்தி இருக்கான். இவன் எந்த இடத்துல வேலையை பார்த்திருப்பானா, அந்த பிராங்கி ஃபேமிலி அடிக்கடி இந்த ஷிப்யார்டுக்கு லம்பர்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்ண வருவானுங்க. அந்த டைம் தான் இவனுக்கு ரகசியமா எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவனை ஊருக்கு வெளியில நல்லா சேஃபான டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்திருக்கான். இவன் கிட்ட ப்ளூ பிரிண்ட் இல்லங்கிறதுனால தான் பையன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான். யாராலையும் இவங்க கிட்ட இருந்து ஆட்டே போட முடியாதுன்னு. ஆனா இப்ப தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதனாலேயே ஐஸ்பர்க் ஆடி போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். இப்ப என்னன்னா இந்த ப்ளூ பிரிண்ட எப்பவுமே இவங்களுக்கு கீழே இருக்க ஒரு நம்பிக்கையான ஆளுகிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், இவன் கூட வேலை பார்த்தவன் மேல நம்பிக்கை வச்சு அவகிட்ட கொடுத்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், கேலிலா கம்பெனிக்குள்ள அவனுக்கு யாரு மேலேயுமே நம்பிக்கை இல்லை. சுத்த காவாலி பள்ளியில இருந்திருக்கானுங்களே. இப்ப இவன் சொன்னது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகுதா. அது மட்டும் இல்லாம அவனோட ஹார்ட்டும் அப்நார்மலா துடிக்குது, அவனோட மூஞ்சி ரியாக்ஷனும் சரியில்லை. சோ இது எல்லாமே உண்மைன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. அந்த டைம் நம்ம நமி, சாப்பர், ஜோரோ இவங்க 3 பேரும் அடிச்சு புரண்டு ஐஸ்பர்கோட ரூமை பக்க வேகமா ஓடுவாங்க. போற வழியில எல்லாரும் பேன்னு கிடப்பானுங்க. அதான் அந்த வில்லப்பழுக ஏகப்பட்ட சம்பவம் பண்ணிட்டானுங்களே. சரி இப்ப இவங்கள பாத்துக்கிட்டு இருக்கலாம், இப்ப டைம் இல்ல. அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் எப்படியாச்சும் ஐஸ்பர்க காப்பாத்தணும்பா. சாப்பருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு. என்ன ஸ்மெல் வருது. உடனே நமியும் சாப்பரும் அப்படியே வேகத்தை குறைப்பாங்க. என்னடா ஸ்லோவாகிறீங்கன்னு ஜோரோ முந்திட்டு போவான். எங்களை என்னடா பாக்குற, கதவை உடைச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு உள்ள போடா கொய்யாலன்னு கத்துவாளா. அட சண்டாளைகளா கோத்தா உறீங்க, சரி போய் தொலைறான்பா. அதே நேரம் இங்க லூஃபியோட செம காமெடி. அவன் கண்ட மெனிக்கு ரூம் எல்லாம் உடைச்சுக்கிட்டு போவானா. பவுலி கத்திட்டு இருப்பான், அட மெண்டலுக்கு பிறந்த மெண்டல் பையல, தப்பான ரூமை ஏன்டா உடைச்சு போயிட்டு இருக்கு. ஐஸ்பர்கோட ரூம் இதுக்கு அடுத்த ரூம்பா. அப்படியா இந்த உடைச்சிடறேன்னு அதை உடைக்க கிளம்புவான். இங்க ஐஸ்பர்க படுக போட்டு கதை அடிச்சுட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு நைட்டு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. பரவாயில்ல, உன் மூளைக்கு நீ பயங்கரமா வேலையை பார்த்திருக்க. இனிமேட்டு உன் கூட இருக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல, எங்க வேலை முடிஞ்சு போச்சு, நாங்க பிராங்கிய தேடி கிளம்புறோம்னு அப்படியே டெரரா சொல்லிட்டு இருக்கும் போதே ஐஸ்பர்க் செம்ம காண்டாமா. நீங்க எல்லாம் மாடு முட்டி தாண்டா சாவிங்க, மாக்க மாட்டேங்கலான்னு. அப்போன்னு பார்த்து டோர்ல 2 வெட்டி விழும். என்னடான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து லூஃபி உடைச்சுக்கிட்டு வருவான், அந்த பக்கம் இருந்து ஜோரோ உடைச்சுக்கிட்டு வருவான். செம மாசான என்ட்ரி. வந்த உடனே ரோபின் எங்கன்னு தான் கேட்பான். ஆனாலுமே அந்த வில்ல பழுக பதற மாதிரி இல்ல. வந்துட்டானுங்களா, சரி ஒரு கை பாத்துருவோன்னு கேஷுவலா சொல்லுவான். வெளியில வேற காத்து பலமா பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்குது. எப்ப அந்த அக்வாலாகுனா வரும்னு தெரியல. ஒரு வழியா ரோபினை கண்டுபிடிச்சாச்சு. ஜோரோ பார்த்துட்டு ஏன்டா இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த, லூசு பயலாமா. சரி எப்படியோ இவங்க தேடி வந்தது ரோபினை தான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இவங்க எல்லாம் அந்த ஷிப் ரைட்ஸ் ஆச்சேன்னு அவன் முழிப்பா. அவளுக்கே இவ்வளவு ஷாக்குன்னா பவுலி பயலுக்கு எப்படி இருக்கும். இவங்க எல்லாம் வில்ல பயலுகளான்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டுருவான். அப்ப அந்த ஐஸ்பர்க் முடியாம ஸ்டாஹட் பவுலி அப்படின்ட்டு முடியாம முக்குன்னு முக்கி கூப்பிடுவான். அதே நேரம் வெளியில காத்து இன்னும் பலமா வீசுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.